Tirupati. Yes, Balaji temple. So we excited. I love India. And we wanted a half century, and finally Hardik did it by hitting the six. And second innings though we had won. Abhishek Sharma come back. Batting was awesome. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வேர்ல்டு கப் மேட்ச் வந்து சென்னைக்கு வந்திருக்கு. இன்றைக்கி என்ன ஒரு நல்ல சேஞ்ச் பண்ணிங்கன்னா சஞ்சு சாம்சன் உள்ள வந்தார். இந்தியா பவுலிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஜிம்பாப்வே கிட்டே இவ்வளோ ரன் கொடுத்துருக்காங்க தான் போச்சு. பட் இந்தியா வந்து பேட்டிங் மட்டும் போதாது, பவுலிங்லும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். ஏன்னா பவுலிங் இழுத்து பிடிச்ச Of the Indian cricket team and Dhoni. Yeah, just miss them. நல்லா இருந்தது ப்ரோ, வண்டர்ஃபுல் மேட்ச். ஐ மீன் சிம்பிளாக போயிடுது. நைஸ் இருக்கா, ரொம்ப நைஸ் இருக்கா. இந்தியா பேட்டிங் ரொம்ப நைஸ். ஹார்திக் பாண்டியா ஃபேவரட் கிரிக்கெட்டர். மேட்ச் நல்லா இருந்தது ப்ரோ, எஸ்பெஷலி அபிஷேக் சர்மா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபார்முக்கு வந்து நல்லா விளையாடுறாரு. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதே மாதிரி ஜிம்பாப்வே பிளேயர்ஸ்லையும் பெனட்னு சொல்லிட்டு ஓப்பனிங் பிளேயர் நல்லா விளையாடினார். தேங்க்ஸ். திலக் வர்மா சூப்பராக பண்ணார். ஹார்திக் பாண்டியா கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக இருந்தது, பட் லாஸ்ட் ஓவர் நல்லா பண்ணார். கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணோம். பட் இன்றைக்கி நல்லா ப்ளே பண்ணார். 30 ரன்ஸ் அடிச்சார். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. சேட்டா வந்து சூப்பராக கலக்கினார். 3 6 அடித்தார் ஃபஸ்ட்டு. ஆனால் இன்னும் கொஞ்சம் பவர் ப்ளே பார்த்தோம். பட் நல்ல சேஞ்ச் இந்தியா பண்ணது. ஏன்னா இஷான் கிஷன் டவுன் பண்ணி நல்லா விளையாடினாங்க. நல்லா இருந்தது. இந்த டைமில் கண்டிப்பாக மிஸ் பண்ண தோனி தான். தலை தோனி தான், வேறு யார். தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது, செம்மையாக என்ஜாய் பண்ணோம். பேட்டிங் சூப்பர். இந்தியா பேட்டிங் அன்எக்ஸ்பெக்டடாக சூப்பராக விளையாடினாங்க. பவுலிங் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். கொஞ்சம் இந்தியா, அஃப்கோர்ஸ் இந்தியா தான். சூப்பராக விளையாடுறாங்க. பேட்டிங் செம்மையாக இருந்தது. அதாவது 50s, இவ்வளோ 50s வரும் நான் நினச்சி பார்க்கல. ஹார்திக் பாண்டியா 50, அபிஷேக் சர்மா 50, சூப்பராக விளையாண்டாங்க. நான் மோஸ்ட்லி வந்தது அபிஷேக், இஷான் இவங்கள பார்க்கறதுக்கு வந்தேன். நான் சப்போர்ட்டோட அவங்கள பார்க்கணுன்னு வந்தேன். நான் சூப்பராக இருந்தது. பைசா வசூல், ஃபுல் பைசா வசூல். ஆமாம், கண்டிப்பாக. தேங்க்யூ. நல்லா பண்ணாங்க. அபிஷேக் சர்மா நல்லா ஃபார்மில் வந்திருக்காரு. அந்த ஹார்திக் பாண்டியா நல்லா ஆடினார். திலக் வர்மா நல்லா ஆடினார், ஃபார்மில் வந்தார் அவரும். தென் இந்தியா பவுலிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஜிம்பாப்வே கிட்டே இவ்வளோ ரன் கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பவுலிங் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். பேட்டிங் நல்லா ஓகே நல்லா பண்ணுறாங்க. தென் வெஸ்ட் இண்டீஸ் will see that fine match. Yeah, thank you. Match is super. It was excellent and we hope India should be in the semis and we will win the World Cup this time. Jai Bharat, Jai India. ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழித்து ஒரு வேர்ல்டு கப் மேட்ச் வந்து சென்னைக்கு வந்திருக்கு. இன்றைக்கி என்ன ஒரு நல்ல சேஞ்ச் பண்ணிங்கன்னா சஞ்சு சாம்சன் உள்ளே வந்தார். ஸோ அந்த ஸ்டார்ட் கொடுத்தனால அபிஷேக் சர்மா அதை கேபிட்டலைஸ் பண்ணி அவரும் ஃபார்முக்கு வந்திருக்காரு. இந்த பாயிண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் லைக் அடுத்த மேட்ச் ரொம்ப க்ரூஷியலான மேட்ச், வெஸ்ட் இண்டீஸ் அகெயின்ஸ்டான மேட்ச்சு. ஸோ இதிலேருந்து ஒரு சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா டூபேக்கு பதிலாக ரிங்கு சிங் வரலாம். ஏன்னா அவரும் ஆஸ்பின் போடுவார். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் அகெயின்ஸ்டாக ஸ்லோ பவுலர்ஸ் போடும்போது நிறைய சான்சஸ் இருக்குது டு கெட் லாட் ஆஃப் விக்கெட்ஸ். பட் இன்றைக்கி மேட்ச் பியூர்லி குட் என்டர்டெயின்மெண்ட். ஜிம்பாப்வேயும் ஃபாட் பேக் ரியலி வெல். 184 அடித்தாங்க. கிறிஸ் பெனட்டும் நல்ல இன்னிங்ஸ் ஆடினார். 97 கிட்ட ஆடினார். சம் குட் ஷாட்ஸ். ஸோ பியூர்லி என்டர்டெய்னிங். ஆல் த பெஸ்ட் ஃபார் இந்தியா ஃபார் த ஃபைனல். இட்ஸ் அ குட் சைட். நல்ல பேலன்ஸ் இருக்குது. ஸோ 1 or 2 சேஞ்சஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். லைக் டூபேக்கு பதிலாக ரிங்கு வந்தானா இட் வில் பி அ குட் சான்ஸ். இந்த ஸ்குவாட் குட் ஃபார் த லுக்கிங் டு த ஃபியூச்சர். ஹர்திக் மாதிரி ஒரு நல்ல சீனியர் ஆல் தி யங்ஸ்டர்ஸை கைட் பண்ணி, ரிங்கு மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும்போது கைட் பண்ணி அடுத்த லெவலுக்கு இந்தியன் டீமை வந்து ரெடி பண்ணுறாங்க ஃபார் த ஃபியூச்சர், ஃபார் த வேர்ல்ட் கப்ஸ் இருக்கட்டும், ஒன் டே இருக்கட்டும், T20 இருக்கட்டும். ஸோ குட், தேங்க்ஸ். தான் போச்சு. பட் இந்தியா வந்து பேட்டிங் மட்டும் போதாது, பவுலிங்லும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். ஏன்னா பவுலிங் இழுத்து பிடிச்ச இல்லை அந்த அது போய் தான் ஆகணும். நம்ம மேட்ச் இப்போ T20 மேட்ச், அது ப்ரெஷர் மேட்ச், அது எல்லாம் பவுலிங் போக தான் ஆகணும். இந்தியா இப்போ வந்து ஜெயிச்சிட்டும் நம்ம ஆணவத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் பையனுக்கு வந்து 80 அபோட்லேருந்து 7 விக்கெட் விட்டுருந்தானுங்க. 8 பார்ட்னர்ஷிப் வந்து அடித்து 180 அபோட் அடித்தானுங்க. பார்த்து நம்ம இவனுங்களை சின்ன குழந்தைங்கள ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவனுங்கள ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இந்தியா இது பண்ணுங்கள், பவுலிங் நல்லா ட்ரை பண்ணுங்கள். பட்டு நம்ம அவங்கள பவுலிங் வச்சு அடுத்த மேட்ச் நம்ம கனெக்ட் பண்ண மட்டும் தான். தூபேக்கெலாம் கொடுக்கக்கூடாது. தூபே வந்து அசால்ட்டாச்சு. அவன் ஐட்டில் இருக்கிறான். தூக்கி அவன் பவுன்சர் போகிறான்னா அழகாக அவன் பவுன்சர் ரைட்டுக்கு தான் அவனுக்கு நிற்கிறானுங்க. தூக்கி 6 அடித்தான். பும்ராக்கு பரவாயில்ல, விடுங்க. இந்தியா கண்டிப்பாக ஜெயிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? இந்த
இந்தியா ஜெயிக்கணும். பட் ஆனால் இந்தியா வந்து போலிங்கில் கரெக்டாக இருக்கணும். இல்லைனா வீடு பக்கத்தில் தான் இருக்குது, பேட்ச் பக்கத்தில் அப்படியே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. உங்களை பார்த்து இந்தியா பார்த்துக்குங்க. Yeah, the match was really good. Both the first innings and second innings, it was so interesting. In first innings, at the end, both were 44 and we wanted a half century. And finally, Hardik did it by hitting the 6. And second innings, though, we had won. We got it so nicely. Sorry? Sanjeev, though, his cameo when they bought in, just the whole crowd, they got mad, they got crazy. Zimbabwe team, yeah, they're less stronger than us though. Yeah, we won. நல்லா இருந்தது ப்ரோ. சேட்டா நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு, நல்லா இருந்தது மேட்ச். ஹர்திக் பாண்டியா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே செமையாக இருந்தது, ஃபினிஷிங் நல்லா இருந்தது. இல்லை ஜி, ஈஸி வின் தான். பட் பிரணத் நல்லா ஆடினா ஜிம்பாப்வேல, எக்ஸலன்ட் பேட்டிங், சூப்பராக இருந்தது. ஆரம்பத்துலேருந்தே கொடுத்துட்டோம் ப்ரோ. தேங்க்யூ. Yeah, match is very well. Sanju made a good starting and then Abhishek and Hardik, everyone picked it up and it was very good. But the bowling was a little bit shaky. But next time I think we'll do better. Okay, bye. சூப்பராக போச்சு ப்ரோ. தூபே மட்டும் 50 மிஸ் பண்ணிட்டாப்ல 4 ரனில். மற்றபடி சூப்பராக இருந்தது. ஆட்டிக்கு பயங்கரமாக இருந்தாங்க. பவுலிங் சூப்பராக போட்டாங்க. ரன் ரேட் பிரச்சனை இல்லை. செமிஃபைனல் குவாலிஃபை ஆகல, விசிட்ஸ் போல ஜெயிச்சா நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது ப்ரோ. ஒண்டர்ஃபுல் மேட்ச். ஐ மீன் சிம்பிளாக போயிடுது. மீன் ரொம்ப பயங்கரமாகவும் இல்லை. எக்ஸ்பெக்டட் மேட்ச் தான், நல்லா போயிடுச்சு. ஒன் சைடட் மேட்ச் தான். பட் ஜிம்பாப்வே நல்லா டஃப் கொடுத்தாங்க. ஐ மீன் 180+ அடிக்கிறதுலாம் அதுவும் இந்தியாவோட ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, டூபேக்கு தேவையில்லாமல் ஒரு 2 ஓவர் கொடுத்து பயங்கரமாக போயிடுச்சு. சரி, ஒரு ஓவரில் 23-24 ரன் கொடுத்துட்டாரு. கடைசி ஓவர் எதுக்கு, அதுலேயும் நிறைய அடிச்சிட்டாங்க. பென்னட் ரொம்ப அருமையாக விளாண்டார். ஒர்த்தான மேட்ச்னு சொல்ல மாட்டேன், நல்ல மேட்ச். தேங்க்ஸ். நைஸ் இருக்கா, ரொம்ப நைஸ் இருக்கா. இந்தியா பேட்டிங் ரொம்ப நைஸ். ஹார்திக் பாண்டியா ஃபேவரட் கிரிக்கெட்டர். ஹார்திக் பாண்டியா ஸ்கெட்சோ இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அபிஷேக் சர்மா கம் பேக், பேட்டிங் வாஸ் ஆசம். அதுக்கப்புறம் ஃபினிஷிங் வந்து திலக் வர்மா அண்ட் ஹார்திக் பாண்டியாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஆக்சிலேட் பண்ணி வந்து ஸ்கோர் வந்து நீங்கள் நம்ம டோர்னமெண்ட் ஹையஸ்ட் 255 டார்கெட் 266. த மேட்ச் வாஸ் ஆசம். போலிங் நல்லா இருந்தது. பர்டிகுலர்லி ஹர்ஷ்தீப் சிங் வந்து நல்லா போலிங் பண்ணார். நம்ம வருண், சென்னை பிச்சு நல்லா இருந்தது. வருண் சக்கரவர்த்தி நம்ம லோக்கல் பாயும் நல்லா தான் பண்ணார். ஓவரால் மேட்ச் வாஸ் எக்ஸைட்டிங் அண்ட் மேட்ச் இப்போ முடிகிற வரைக்கும் வந்து த்ரில்லிங்காக தான் இருந்தது. செம்ம மேட்ச். ஃபேன் என்ஜாய்ட் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் இந்தியா டு வின் த வேர்ல்ட் கப். தேங்க்யூ. மேட்ச் வந்து அருமையாக இருந்துச்சுங்க. ஸோ நம்ம டீமில் வந்து பேட்டிங் எல்லாம் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச் கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச்க்கு வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அட் லாஸ்ட் வந்து திலகும் வந்து 50 போடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம இனிஷியல் ஸ்டேஜ் அந்த மிடில் வந்து நல்லா இது பண்ணாங்க. சேட்டா வந்து நல்லா பேட்டிங் ஸ்டார்ட்லாம் நல்லா கிடைக்குது. பட் ஆனால் அதை வந்து கேப்டலைஸ் பண்ணல. அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆகிட்டார். பட் ஆனால் வந்து நல்ல பேட்டிங், நல்ல கேமியூ அவரோட நல்லா பிளாட்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. அதை வந்து அபிஷேக் சர்மா அப்படியே வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. ஹோம் டவுன் அவ்வளோதான். இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் வந்து நிறையா வந்து சஞ்சு சாம்சனையும் சிவம் துபே எல்லாம் ஒட்ட விளாடுறதுனால நம்ம வந்து பார்ப்போம். ஆப்போனண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஜிம்பாப்வே நல்லா பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 180. ஸோ அது வந்து 180க்கு மேலே நம்ம அடித்தோம் அப்படின்னா சென்னை சேப்பாக்கில் மேக்ஸிமம் நம்ம வந்து வின் பண்ணிடலாம். ஸோ சூர்யாவோட கேப்டன்சி நல்லா இருந்துச்சு. ஒன்று அப்படின்னா வந்து லாஸ்ட் மேட்ச்சுக்கு இந்த மேட்ச்சுக்கு வந்து கொஞ்சம் இந்த பெட்டராக இருந்துச்சு. என்ன அப்படின்னா வந்து சிவம் துபேக்கு வந்து பவுலிங் வந்து கொடுக்காம பேட்டிங் மட்டும் கொடுத்தா போதுமானது. ஸோ இதுதாங்க. ஓகே, தேங்க்யூ. லண்டன் we're coming from London. மாமா கொஞ்சம் அடிச்சிருந்தா 100 அடிச்சா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதான் ஹார்டிகா செம்ம ப்ரோ. அவர் வெளில வந்த உடனே பார்த்தேன். The minute he came out, it was amazing. Yeah, the last ball 2 sixes out of this world. Yeah, super. Yeah.
Tilak Verma. Just amazing. ப்ரோ நல்ல அட்மாஸ்பியர் ப்ரோ. ஃபஸ்ட் டைம் ஷேப் பார்க்க ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்க்குறேன். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நல்லா இருந்துச்சு உண்மையிலே. மேட்ச் நல்லா இருந்துச்சு. நம்ம பேட்டிங் சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ண எல்லாமே. கொஞ்சம் செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப ஸ்லோ இன்னிங்ஸாக இருந்துச்சு. அதான் எழுந்து வந்துட்டப்பா ஒரு 17th ஓவர்லேயே முடியல என்னால். சொல்லலாம் அப்படிலாம் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கும்போது. பட் ஆனால் நம்மளோட மோட்டிவேஷன் ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச் அவ்வளோ கேவலமாக தோற்று செகண்ட் மேட்ச் வந்து இவ்வளோ நல்லா ஆடுவாங்க நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ இதே மோட்டிவேஷனோட வச்சுருந்தா நெக்ஸ்ட் மேட்ச் ரொம்ப டஃப் ஈவன் மோர். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரெடி ஈடன் கார்டன்ஸ் பளிச்சமான ஒரு பிச் அவங்களுக்கு. நம்மளுக்கு இப்போலாம் புதுசாக ஃபஸ்ட் மேட்ச் ஆட போகிறேன் ஐசிசி. அது எப்படி ஆகும் தெரியல. சூரியகுமார் எதாவது பண்ணால் தேங்க்யூ. My first live match, it was very beautiful. Hopefully India will beat West Indies and will go through semis. We'll hope we'll win. புரியல. Players obviously Dhoni there's இல்ல obviously Dhoni மிஸ் பண்றேன் and just most Virat Kohli மிஸ் பண்றேன். But anyways very beautiful match. யாரு சஞ்சு சாம்சன் சான்ஸ் கொடுத்திருக்காங்க. he played very beautifully and இன்னும் கொஞ்சம் கேப்டலைஸ் பண்ணிருக்கலாம். but still it was anyway good batting from him and Harshdeep and Bumrah bowled well. Anyway we all hope India will beat West Indies and will go to semis and we'll see. Hopefully I'm waiting for India Pakistan clash in finals. We'll see. Or India South Africa again, maybe 2023 revenge. Yeah, we'll see. Thank you. மேட்ச் நல்லா போச்சுங்க ப்ரோ. அபிஷேக் நல்லா விளையாண்டாப்புல, ஹர்திக் பாண்டியா நல்லா விளையாண்டாங்க, திலக் வர்மா நல்லா விளையாண்டாங்க. ஏன்னா பவுலிங் தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கிற மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஜிம்பாப்வேனால இவ்வளோ நேரம் விளையாட விட்டுருக்க கூடாது. மனடெக் ஒருத்தர் மட்டும் 93 ரன் 98 ரன் அடிச்சிருக்கா விளையாடு. அதனால் அதை இது பண்ணுவோம். பவுலிங் தான் நம்ம பார்க்கணும். அடுத்து இந்த மேட்ச் நம்மளுக்கு ஓகே ஆயிடுச்சு. அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் தான் நம்ம வந்து ரொம்ப ஜெயிக்க வேண்டும், டைட்டாக பார்க்கணும். ஓகே தேங்க்யூ. இன்றைக்கி மேட்ச் செம்மையாக இருந்தது. இன்றைக்கி இந்த வேர்ல்ட் கப்பில் நம்ம தான் இப்போதைக்கு ஹையஸ்ட் அடிச்சிருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பி. அதுவும் சென்னையில் நடந்தது இன்னும் பயங்கர ஹாப்பி. ஸோ செமிஃபைனல்ஸும் இங்கே நடந்ததுன்னா அடுத்தடுத்து சந்தோஷம் தான். வேறு என்ன, சென்னைக்கு கிரிக்கெட் ஃபீவர் ஆரம்பிச்சாச்சு. ஸோ கப்பு நமக்கு தான். இன்றைக்கி எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்தாங்க. தூபே கிட்ட பவுலிங் கொடுத்தது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. அதுவும் லாஸ்ட் ஓவர் திரும்பவும் அவர் ரன் ரேட்டை திரும்ப ஏற்று விட்ட மாதிரி இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா இன்றைக்கி மேட்ச் செம்ம. டீம் ஓகே. ஆக்சுவலி ரிங்கு சிங் விளையாடலை, அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. வருண் சக்ரவர்த்தி இன்னும் நிறைய விக்கெட் எடுப்பார் நம்ம கிரவுண்டு ஹோம் கிரவுண்டு அப்படின்னு நினச்சோம். பட் அது கொஞ்சம் மிஸ்ஸிங். பட் ஓவரால் இட் வாஸ் அ வெரி குட் கேம். சேட்டா ஆஸ் யூஷுவல், பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். இன்னும் பெட்டராக அவரோட ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. I think India should have Zimbabwe won the toss and they bowled first. I think that's the mistake. They should have batted first, especially on a flat batting track like this. They should have bowled first. They should have batted first. Yeah, Surya was better than Surya was good. I think Tilak was amazing. Tilak and Hardik, brilliant. Back to form. அபிஷேக் பேக் டு ஃபார்ம் ஆனது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. வேண்டிக்கிட்டே இருந்தோம் திருப்பி 0ல் போயிடக்கூடாதுன்னு. ஸோ தட் வாஸ் த டர்னிங் பாயிண்ட். மேபி குல்தீப். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன். தட் எரா இஸ் ஓவர். புதுசாக வர்றவங்க வரணும். ஸோ இனிமேட்டு விளையாடணும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபைன். லுக்கிங் பெட்டர் than the சவுத் ஆஃப்ரிக்கன் அந்த ஸ்குவாடை விட. பட் we don't know. We'll see. நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு இருக்கணும். ஸோ இருந்தாப்பா இருக்கணும், இருப்போம், கண்டிப்பாக இருப்போம். நெக்ஸ்ட் மேட்ச்சில் இருப்போம். இன்னும் பெட்டர் மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த பேட்டிங்கில் வந்து அபிஷேக் சர்மா பேக் டு ஃபார்ம் நல்லா பண்ணியிருந்தார் பேட்டிங். டீம் எஃபோர்ட், டீம் ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒருத்தர்னு சொல்ல முடியாது. எவ்ரி ஒன் டிட் தேர் அப் டு மார்க். ஸோ பெஸ்ட். நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. எல்லா இந்தியன் பேட்ஸ்மேன் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதில் சிவன் துபே சொல்லணும்னா எக்ஸாக்டாக சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணாரு. 12 பால் 46 ரன் கான்ட்ரிபியூட் பண்ணாரு. சூப்பராக ஆனார். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. வின் பண்ணுவாங்கன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ ஸ்கோர் எடுப்பாங்கன்னு தெரியாது. ஹர்திக் பாண்டியாவுக்காக சூப்பராக இருந்தது.
இந்த மேட்ச் நல்லா இருந்துச்சு சார். என்னன்னா நம்ம மேட்ச் வின் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் என்னன்னா அபிஷேக் சர்மா ஒரு 20 பால் ஆனா போகுது, நம்ம இந்தியா கண்டிப்பாக வின் பண்ணிடு. அபிஷேக் சர்மா 20 பால் ஆனாலே வின்னு, தண்ணி விளையாடுறது வேண்டியதில்லை. இதே மாதிரி ஃபாலோ பண்ணோன்னா கப்பு நம்மளுக்கு தான். தேங்க்யூ. சூப்பராக இருக்குங்க, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஏன்னா 256 அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதே மாதிரி ஜிம்பாம்பே கூட நல்லா ஆடினாங்க. ஒருத்தர் நாங்கள் வரும்போது ஆல்ரெடி 83 ரன் அடிச்சிருக்காங்க. அது அவங்களுக்கே நல்லா ஆடினது சூப்பராக இருக்குங்க. ஓகே, தேங்க்யூ. நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் வந்தோம். மாதா கி ஜெய். நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு ஹர்ஷித் பவுலிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், கத்தி தோண்ட போயிடுச்சு. I am watching cricket, but it is very nice. I excited so much. See, I came, my brother and my son. So, Tirupati. Yes, Balaji temple. So we excited. I love India. Really, I excited. We enjoyed a lot. Thank you so much. Huh? The match is nice and it was so much beautiful and pleasant match. And it was so much pleasant and it was Jai India. Jai Balayano. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.